Hello everyone, I am Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. ஸோ போன vlogலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு வியூ இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிளேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பர்சனலாகவே ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த வீட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்குது. ஒரேடியா வீட்டுக்கு பின்னாடின்னு சொல்ல முடியாது, வீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா குளம் இருக்கும், ஒரு சின்னதான ஒரு குளம் இருக்கும். ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்பவும் பெருசு இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம இருக்கிற காவாங்கரையில் இந்த மாதிரி ஒரு லுக்கெல்லாம் இருக்காது பார்க்குறதுக்கு. பில்டிங்காகவே தான் இருக்கும். ரோடு, வண்டிங்க இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்துட்டு, இப்போ இந்த மாதிரி பார்க்கவும் ரொம்பவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்போ இங்கே வந்தாலும் இங்கே தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த ஏரியாண்ட நானும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி ரொம்ப மார்னிங் நேரத்தில் போனனால ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. எப்போவுமே கொஞ்சம் ஒரு 4 மணி 3 மணி போல் தான் நாங்கள் அங்கே இருப்போம். பட் இனி இந்த மாதிரி டைம் எடுத்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. வீடு வாடகைக்கு கொடுத்தாச்சு. இங்கே வீடு இருக்கிறவங்க, ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட டைமு, ஈவினிங் டைம், டீ டைம் இந்த மாதிரி டைம்லலாம் குழந்தைங்களோட இந்த பக்கம் விளையாடுறதுக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேஸு. டெய்லி வீடியோஸ், விலாக் போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். இங்கே நிறைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு, அப்புறம் இயற்கை காற்று பார்க்கவே பச்சை பசேல்னு சூப்பராகவே இருக்கும். ஸோ இதோட நம்ம ரொம்ப நேரம் இங்கே டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் என் பொண்ணுக்கு 10:45க்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா 10:47 ஆகிடுச்சு. ஸோ மாமியாருக்கு கால் பண்ணி அவங்களே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டோம். அவங்க போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போக வேண்டியது இருந்துச்சு, மொபைல் ஷாப்புக்கு. ஸோ அதனால் அங்கே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். மொபைல் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா காவாங்கரையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. நல்லா பக்காவாக பார்த்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு மொபைல் வந்து ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ அது கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி ரொம்பவும் வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அடிக்கடி வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்களோட பெரியவங்க வரைக்கும் நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹீட்டை குறைக்கிறதுக்காக அது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஜூஸு சாப்பிட்றத விட தண்ணி நிறைய குடிங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.